அன்பு வணக்கம் பட்டூஸ். வெல்த் மேனேஜ்மெண்ட் செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? சரி, செல்வங்களை சேர்க்க என்னென்ன வழிகள் உண்டு, என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது அதுல முதல் வழியா முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் செல்வம், முதல் செல்வம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பொருட்செல்வம், இல்லையா? சரி, இந்த பொருட்செல்வத்தை சேர்க்கறதுக்கு முயற்சி தான் ஒரே வழியா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம், இல்லையா? சரி, அதுக்கான பதிலை இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா நமக்கு சொல்லி தர போறாங்க. ஆமா, ஏன்னா முயற்சி தான் என்ன பண்ணும், நம்மளுடைய செயல்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய செயலா மாத்தும், செல்வங்களை கொடுக்கக்கூடிய செயலா மாத்தும், அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய செயலா மாத்தும். சரிங்களா? ஆனா அதுவே நம்ம எந்த வேலையும் செய்யாம சும்மா சோம்பலா உட்காந்துட்டு இருந்தா, அதாவது அதுக்கு பேர் என்னது, முயற்சி செய்யாம இருக்கிறது. அப்படி இருந்தோம்னா நமக்கு இந்த செல்வங்களுக்கு பதில் என்ன சேர்ந்துரும், வறுமை. வறுமை சேர்ந்துடும், அதாவது பணம் இல்லாத ஒரு நிலைய கொண்டு நம்ம கிட்ட சேர்த்துடும். சரிங்களா? அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க, இந்த பொருட்செல்வம், இந்த பணத்தை சேர்க்கறதுக்கு எது ரொம்ப முக்கியமான வழி அப்படின்னா முயற்சி மட்டும்தான். இந்த முயற்சி செஞ்சாதான் என்ன ஆகும், நீங்க செய்யக்கூடிய செயல் மூலமா உங்களுக்கு அந்த பொருட்செல்வம் சேரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா என்ன ஆயிடும், பணம் இல்லாத அந்த வறுமை சூழ்நிலை உருவாகிவிடும் அப்படின்னு சொல்லி தராங்க. சரிங்களா? அது எந்த திருக்குறள் அப்படின்னா ஆள்வினை உடைமை அப்படின்ற அதிகாரத்துல முயற்சி திருவினை ஆக்கும், முயற்று இன்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா நமக்கு சொல்லி தராங்க. சரி, இன்னைக்கு ஒரு செல்லக்குட்டி திருவள்ளுவர் தாத்தா கிட்ட கேக்குறாங்க, அதாவது இந்த முயற்சி தான் செஞ்சு பணத்தை சேர்க்கணும்னு சொல்றீங்களே, இந்த முயற்சி செய்யாமலேயே நிறைய பேர் நிறைய பணம் சேர்த்து நல்ல பணக்காரங்களா இருக்காங்க, இல்லையா? அதாவது அவங்க கேக்குற கேள்வி என்னன்னா, அந்த டவுட், அந்த செல்லக்குடி கேக்குற டவுட் என்னன்னா, இப்ப பணத்தை சேர்க்கறது முயற்சியினால சேர்க்கறதுன்றது எனது ஒரு ரைட் வே, அது ஒரு சரியான பாதை. அப்படி இல்லாம இந்த பணத்தை சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ராங் வேன்றது என்னது, முயற்சி செய்யாம பணத்தை சேர்க்கிறது, இது ஒரு தவறான பாதை. அந்த மாதிரி கூட சில பேர் பணத்தை சேர்க்கிறாங்க தானே. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு இந்த பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? பணத்தை சேர்க்கறதுக்கு ரைட் வேன்றது முயற்சி, ராங் வே நிறைய இருக்கு, இல்லையா? அந்த வழியில நிறைய பேர் நிறைய பணம் சேர்த்து ரொம்ப ரிச்சாலாம் இருக்காங்க. அதே மாதிரி நானும் பணத்தை சேர்த்துட்டு போறேனே, நான் எதுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு இந்த பொருட்செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு இந்த டவுட்டுக்கான ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் தெரிஞ்சதுன்னா நீங்களும் சொல்லி அனுப்புங்க இந்த கேள்விக்கு பதிலா. சரிங்களா? சரி, இதுதான் இன்னைக்கான கேள்வி அசைன்மெண்ட். ஓகே செல்லக்குட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச்.